டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான இந்த ஜாமீன் மனு, அதுல இன்னைக்கு இடி நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா சார்? இது இன்னும் நிபந்தனைகளை எல்லாம் போடணும் அவர் மேல அப்படின்றதெல்லாம் வலியுறுத்தியிருந்தாங்க. ஆனாலுமே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே போல எந்த பதவியிலையும் அவரை நீட்டிக்க கூடாதுன்னு சொல்லலாம் முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே செந்தில் பாலாஜிக்கு பாசிட்டிவா அமையும் அப்படின்னு பாக்குறேன். ஆர்டரா நான் போட விரும்பலங்கிறா இவங்க தானே கேட்டாங்க, நீதிமன்றம் தானே கேட்டுச்சு. ஆர்டரா அவங்க போட மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆர்டரா ஏன்னா ஒருத்தர் அமைச்சர் பதவியில் நீடிக்க முடியாது, ஆக்சுவலா டெக்னிக்கல் ஆர்டர் போட முடியாது, ஜாமீன் ரத்து பண்றது பண்ண முடியும். நீதிமன்றத்துக்கு என்ன அதிகார வரம்பு இருக்குன்னு, நீங்க ரிசைன் பண்ணுங்க, ஐ எம் டெர்மினேட்டிங் யூ அப்படின்னு சொல்ல முடியாது. அது சீஃப் மினிஸ்டருடைய புர்ராகேட்டின்னு பயன்படுத்துறாங்க அந்த வார்த்தை. அது முதலமைச்சருடைய முழு உரிமை, கேபினெட்டில் யார் இருக்கணும் அவர் உரிமை. இவங்களுக்கு படவே முடியாது. ஏன்னா 2 வருஷத்துக்கு மேலே தண்டிக்கப்பட்டவங்க, 24 மாதம் மேலே தண்டிக்கப்பட்டவங்க தான் ஆட்டோமேட்டிக்காக பதவி லேப்ஸ் ஆகும். மற்ற யாருக்கும் எந்த அதிகாரம் முடியாது அவர் இருக்க முடியாது. அவர் 1 வருஷம் தண்டனை பெற்றிருந்தால் கூட அது ஜாமீன் அப்பீல் விட அவர் இருக்க முடியும். இதுதான் சட்டம். அப்போ நீதிமன்றம் பதவி விலகுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீதிமன்றம் என்ன செய்ய முடியும், ஜாமீன் ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட முடியும். ஏன்னா ஜாமீன் கொடுத்தது நீதிமன்றம், அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு. அப்போ ஒரு தர்ம சங்கடம் வரக்கூடாதுங்கிறக்காக சொன்னாங்க. இப்போ அவர் இன்னைக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்லிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு இன்னைக்கு கோர்ட்டுக்கு தெரியும் இன்னைக்கு அந்த அவர் இன்னைக்கு மினிஸ்டர் இல்லைன்னு பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சு. ரைட்டு, நம்ம பேச்சுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி பேசாமல் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இன்னுமே நிறைய திமுக அமைச்சர்கள் மேல வழக்குகள் பாய தயாரா இருக்கு, ஒரு நெருக்கடி இருக்கு அப்படின்றது. வழக்குகள் பாய தயாரா, வழக்குகள் ஏற்கனவே இருக்கு. இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. லாஸ்ட் எந்த மினிஸ்டர் மேல எஃப்ஐஆர் வரும் டிஎம்கே கவர்மெண்ட்ல? லாஸ்ட் 4 இயர்ஸ்ல ஒரு 2021 மேக்கு பிறகு எந்த இருப்பு அமைச்சர் சிட்டிங் மினிஸ்டர் மீதும் ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாது. எல்லாமே முன்னாடி இருந்த அண்ணன் செந்தில் பாலாஜி மேலேயே தமிழக முதலமைச்சர் பட்டியலிட்ட குற்றச்சாட்டுகள் எவ்வளவு புரியுங்களா? யாருமே புது கேஸ் கிடையாது, எல்லாமே பழைய கேஸ்ல மாறி மாறி. சொத்து வழக்கு இருக்கட்டும், திரு கே.கே.ஸ். ராமச்சந்திரன் இருக்கட்டும், இதே பொன்முடி அவர்கள் இருக்கட்டும், துரைமுருகன் இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், அவங்க எல்லா கேஸும் பழைய கேஸ். 2021 பிறகு எந்த கேஸ்? பழைய கேஸ்லயே அவதான் நீதிமன்றம் கேட்டு. என்னங்க நீங்க ஆச்சரியமா இருக்குது, நீங்க அமைச்சரா இருந்தா ஒரு டிசிஷன் எடுப்பீங்க, அமைச்சரா இல்லைன்னு ஒரு இது கோர்ட்டா வேற எதுவும் நடக்காங்க கேட்குறாங்க. புரியுங்களா? ஏடிஎம்கே ரூலிங் வந்தா இவங்க மேல போறாங்க கேஸ், டிஎம்கே ரூலிங் வந்தா அவங்க மேல போறாங்க, ஏடிஎம்கே ரூலிங் வந்தா அவங்க வித்ட்ரா பண்றாங்க, டிஎம்கே ரூலிங் வந்தா இவங்க. என்னங்க காமெடியா நடக்குன்னு கோர்ட் கேட்ட அப்புறம் தான் இப்ப திருப்பி 6 மாசத்துல விசாரணை பண்ணிச்சாங்க. இது மாதிரி தான் திரு தங்கம் தரசுக்கு, திரு கே.கே.ஸ். ராதாகிருஷ்ணனுக்கு, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு, ராஜாகிருஷ்ணன், அத்தனை பெருமக்களுக்கு இருக்கு, ஒருத்தர் பாக்கி இல்லாம. அப்ப பதில் சொல்றாங்க எல்லாருமே. நான் சொன்ன கேஸுக்கு இல்லாம தமிழ்நாட்டில் கிடைக்கலையா? உங்க எம்எல்ஏக்கள் ஆள் இல்லையான்னு கேட்கு. நான் சொல்ல நீங்க ஏடிஎம்கே ஆக்க போறீங்க, காங்கிரஸ்ல ஆக்க போறீங்க, கூட்டணி அமைச்சர் ஒண்ணுமே பேசலையே. ஆனா உங்க அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் தான் சொன்னார், என்னால தூங்கி எந்திரிச்சா காலைல பேப்பர் பார்த்தா இவங்களால ஒரே டென்ஷன், யார் என்ன பேசியிருப்பாங்களோ, யார் எந்த பஞ்சாயத்து கொண்டிருப்பாங்களோ சொன்னார் தானே. அப்ப இப்ப ரெஸ்ட் ஆஃபீஸ் டெனர்ல நல்ல அமைச்சர் பெருமக்களை கொண்டு போடுறதுக்குன்னு இருக்கு. இந்த பஞ்சாயத்து 234 பேர்ல அவங்க கட்சியில கூடிய 135 பேர்ல ஒருத்தர் கூட சுத்தமா இல்லையா? வித் நோ எஃப்ஐஆர், நோ காம்ப்ளிகேஷன்ஸ், நோ சேலஞ்சிங். அவர்கள் தான் முடிவு எடுக்கணும். அப்போ அங்கே நாளைக்கு ஒரு கணக்கு வரும்ல, கிளீனாக இருந்தால் தான் அந்த கவர்மெண்ட்ல மினிஸ்டர் ஆக முடியும். எல்லார் மேலேயும் வழக்கு. நான் சொல்ல இது எல்லாமே கடந்த காலத்தில் போடப்பட்ட வழக்கு. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் அன்னைக்கு இருந்தவங்க போடப்பட்ட வழக்கு இன்னைக்கு திமுக வந்திருக்கிறாங்க. சரிங்களா? திரு ராஜகண்ணப்பனோ, திரு அனிதா ராதாகிருஷ்ணனோ, திரு சேகர் பாபுவோ, மற்ற பெருமக்களோ எல்லாரும் எங்கே இருந்தாங்க? இன்னைக்கு அவங்க மாறி இருக்காங்க. அவங்க கேஸ் அப்போ அன்னைக்கு எங்க இருந்து போய் போடுவது? இதே திமுக போட்ட வழக்கு தான். திரு செந்தில் பாலாஜிக்கான ஆர்ஜின் கேஸ் டிஎம்கே போட்டது. இல்லை, இப்போ மற்ற அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது சார், இது டிஎம்கேக்கு எவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும் சார்? அவர்கள் நியாயப்படுத்த பழகிட்டாங்க, அதான் ஒரு பெரிய துயரம். அவர்களுக்கு ப்ரெஷர் வராது. நீதிமன்றம் ஒரு சாட்டை சுழற்றினாலே தவிர அவர்கள் ப்ரெஷருக்கு ஆளாக மாட்டாங்க. திரு செந்தில் பாலாஜியோ திரு பொன்முடியோ பதவி விலகி இருக்க மாட்டார்கள். நீதிமன்றம் ஒரு நெருக்கடி கொடுக்கும் போது தான் தர்ம சங்கடத்தில் முதலமைச்சர் முடிவெடுக்கிறார். அப்படி புகாருக்குள்ளான்னு பார்த்தா எல்லாருமே புகாருக்குள்ளாயிருக்காங்க. யார் புகாருக்குள்ளாகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, யார் மேலதான் கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு போறாங்க, யார் தான் சுத்தம் அப்படின்னு போறாங்க. அதுதான் திமுகவுடைய பெரும் பலம். அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஆமாங்க அப்படிதாங்க, என்னங்க ப்ராப்ளம்? ஏங்க நீங்க ஊழல் செஞ்சிருக்கீங்க, அவங்கெல்லாம் ஒழுக்கமா? நான் ஊழல் செய்யலன்னு பதில் சொல்ல மாட்டாங்க. புரியுங்களா? நீங்க ஊழல்வாதி தானங்க அப்படின்னா, நான் யாரை பார்த்துங்க சொன்னீங்க, நான் ஊழல்வாதி கிடையாதுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க மட்டும் ஒழுக்கமா அப்படிம்பாங்க. புரியுங்களா? இது 2G கேஸ்ல இருந்து திரு கலைஞர் அவர்களுடைய அறிக்கையிலே நீங்க எடுத்து பார்க்கலாம்.
இதை ஆராசா தனியாக செய்திருக்க முடியுமான்றார். கூடாய் நட்பு எங்களுக்கு கேடாய் முடிந்ததுன்றார். இந்த வார்த்தையை பூரா பயன்படுத்தினவர் அமரர் கலைஞர். அப்ப செய்யல அப்படிங்கிறது இல்ல, நான் மட்டுமா செஞ்சேன், நீங்களாம் செய்ய இப்படி. அப்ப இவர்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க அமைச்சர் பெருமக்கள் யார் மேல சுத்தம், திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய பேர்ல ஒரு ஆடியோ வழி வந்துச்சுல, எல்லாரையுமே எல்லார் மேலேயுமே பரஸ்பரம் வச்சிருக்கிறாங்க. அவர் அப்புறம் கூட சொன்னாங்க, யார் சக்தி வச்சிருக்கிறாரோ, யார் நிதி வச்சிருக்கிறாரோ, யார்கிட்ட திறன் இருக்குதோ அவங்க யார்கிட்ட அதிகாரமோ அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்றார்ல சட்டசபையிலேயே. அப்ப இது வந்து உள்ளேயே இருக்குது, எல்லாத்தையுமே இருக்குது. அவர்கள் வந்து இந்த நெருக்கடினால முடிவெடுத்தார்களே தவிர புகார்னால முடிவெடுக்கல. புகார் வந்து எல்லாருமே இருக்கும், 4 கம்ப்ளைண்ட் இருந்தா தான் பெருமைன்னு நினைக்கிறாங்க. அவங்க அதை நியாயப்படுத்த கிளம்பிட்டாங்க. என் மேல அப்பழுக்கற்ற காதித்துறை அமைச்சர் இருக்கிறாரு, அத்தனை பேருமே வச்சுக்கோங்க, ஒருத்தர் பாக்கி கிடையாது, எல்லாருமே புகார்ல இருக்காங்க, எல்லாம் ஆமா ஆமான்னு உட்கார்ந்துருக்காங்க. சோ அதனால திமுகவுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது, ஒரு நெருக்கடி கிடையாது. பொலிட்டிக்கலா அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. நான் தான் சொன்னேன், பகிரங்கமா பீர் கொடுக்குறாங்க சார். திமுக காரங்க மட்டும் தான் குடிக்கிறாங்களா? ஏடிஎம்கே காரங்க குடிச்சது இல்லையா? பிஜேபி காரங்க குடிச்சது இல்லையா? பாமக விடுதலை குடி எல்லாருமே குடிப்பாங்க. அவர் வீட்டுக்கு போயிட்டு போற வழியில கார்ல ஒளிஞ்சுட்டு குடிப்பாங்க. சரிங்களா? கரை வெட்டி தெரிஞ்ச கூட வெளிநாடு கட்சி விழாவில் கொடுக்குறாங்கல்ல. இதுதான் திமுகவுக்கு மற்ற கட்சிக்கு வித்தியாசம். நாங்கள் எல்லோரும் மறைந்து செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் பகிரங்கமாக செய்வோம், அதன் மூலமாக அதை நியாயப்படுத்துவோம், நாளைக்கு எல்லோருக்கும் அதற்கான துணிச்சல் கொடுப்போம். எல்லோரும் செய்வார்கள், எங்கள் மீது யாரும் கூட்டம் சொல்ல முடியாது. நான் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தா நான் தப்பான ஆள், நீங்க எல்லாருமே ஓட்டுக்கு பணம் கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாருமே தப்பான ஆள். நீங்க தப்பான ஆள்கிட்ட போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? முடிஞ்சு வச்சா எல்லோருக்கும் ஓட்டு போனோம். இந்தியாவிலே எங்கேயும் ஓட்டு போன இவ்வளவு கிடையாதுங்க. இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது. மக்கள் இன்னைக்கு சட்டையை பிடிச்சி காசு கேட்கும். இதை மக்களை கரெக்ட் பண்ற வேலை தான் நடந்துகிட்டு. நான் கரெக்ட்னா தானே பிரச்சனை. ஒன்னே கரெக்ட் பண்ணிட்டேன்னு எப்படி கேள்வி வைப்ப? எல்லாரும் கரெக்ட் பண்ணிடுறேன், ஆல் ப்ராப்ளம் சால்வ். இதுதான் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். மனோ தங்கராஜ் அவர்கள் மீண்டும் அமைச்சர் ஆகிறார், இன்னைக்கு பொறுப்பேற்கிறார் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். இந்த அமைச்சரவை மாற்றம் அதை எப்படி பார்க்க? மாற்றத்துல பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இல்லைங்க. ஏற்கனவே பார்த்துருந்த ரகுபதி பார்க்குறாரு, அப்புறம் வந்து திருப்பி வந்து இவங்க சின்ன மாற்றிக்கிறாங்க, பால் வளம் அவர் கொடுக்குறாங்க, வனம் அவர் கொடுக்குறாங்க. மனோ தங்கராஜுடைய இண்டக்ஷன் தான் வந்து முக்கியமான விஷயம். எதனால் அவர் நீக்கப்பட்டார், எதனால் சேர்க்கப்பட்டார்? அவருக்கும் ஒரு முக்கியமான திமுக புள்ளிக்கும் மனத்தாங்கல் ஓடிட்டு இருக்கு. அவரை பகிரங்கமாக எதிர்க்க ஆரம்பிச்சார். அதில் ஓரளவுக்கு வந்து அவருடைய தொகுதி நலனும் சேர்ந்துருக்கு. ஓரளவு தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஓரளவு தொகுதி நலனும் சேர்ந்துருக்குது. அதில் எடுத்து பேசினாரு. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவர் ஒரு முக்கியமான பிரமுகர், அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பஞ்சாயத்து கூட்டினார், அவங்களுக்கு கசமசாச்சு வெளியே வந்துட்டாங்க, திரும்ப இப்போ வந்துட்டார். அப்போ இவர் கை ஓங்கு தான் பார்க்கணும். நமக்கு வந்து இப்போ மனோ தங்கராஜ் ஏன் நீக்கப்பட்டார்? மனோ தங்கராஜ் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பிஜேபி உட்பட வந்து இறங்கி அடிச்சு விமர்சனம் பண்ணக்கூடிய அவருடைய சமூக வலைத்தள பக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு வந்து இப்படிலாம் பேசலாமான் இருக்கும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஆச்சாரிய பெருமக்களை ஆதீனங்களை விழுந்து கும்பிட்டதை இருக்கா போயிருச்சான்னு கேட்டவர். சாஷ்டாங்கமா 8 அங்கங்களும் படும்படியாக விழுந்து கும்பிட்டவரை, அது நம்முடைய பாரத பண்பாடு வழக்கம், பெரியவரை பார்த்து கும்பிடுறது. அப்படி ஒரு பாரத பிரதமர் கும்பிட்டது வந்து இருக்கா போயிருச்சான்னு கேட்டவர். அந்த மாதிரியான விமர்சனம் தொடர்ந்து பிறகும் கூட நிறைய இருந்து. அவர் வந்து எதுக்காக நீக்கப்பட்டாரு? ஏடிஎம்கே யாராவது சொன்னாங்களா? பிஜேபின்னு சொன்னாங்களா? எதுக்காக சேர்க்கப்பட்டாரு? அவங்க புகார் வாபஸ் ஆகிச்சா? அவர்கள் உள்கட்சி பிரச்சனையினால வெளியே போனாரு. உள்கட்சி பிரச்சனையில் ஏதோ சமாளிச்சாங்க, இல்லாட்டி இவர் கை ஓங்கிருச்சு திரும்ப வந்துருக்காரு. இப்போ உள்கட்சி பிரச்சனை அப்படின்றது பெரிய அளவில் இருக்கா சார்? ஏன்னா இப்போ தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில நீங்களும் சொன்னீங்க, இப்போ பிடிஆர் அவர்கள் பேசியிருந்தது அப்படின்றது அது உட்கட்சி பிரச்சனையே சவாலா இருக்கும், இல்ல அது உள்கட்சி பிரச்சனை இருக்குது, ஆனா சவால் கிடையாது. ஏன்னா எல்லாருமே வேற வேற தொகுதி. ஒரு பேச்சுக்கு நான் சும்மானது சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், திரு செல்லூர் ராஜுக்கும் திரு ஆர்பி உதயகுமாருக்கும் ஆகாது, ராஜன் செல்லப்பாக்கு ஆகாது அப்படின்னு மூணு பேர் துணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற கட்சின்னு சொன்னா புரியும். அதே மாதிரி தான் திமுக ஆகாதுன்னு அதுல வந்து அவங்கவுங்க எதிர வேலை பார்க்க முடியாது, அவங்கவுங்களுக்கே வேலை பார்க்கணும். அதனால அவங்களுக்கு வந்து நீ ஒரு அமைச்சரும் நானும் அமைச்சரும் யார் பெரிய ஆள்னு பார்ப்போம் அப்படி ஒரு சண்டை இருக்குமே தவிர, ஊருக்குள்ள யார் பெரிய ஆள் பார்ப்போம் இருக்குமே தவிர, இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுத்தூரில் பெருசா பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பதிலுக்கு இவங்களை செய்ய முடியும். உங்களுக்கு புரியுங்களா? நம்ம வந்து அமைச்சர் பெருமக்களே இன்னைக்கு இருக்கிற டிஎம்கே சிட்டி அமைச்சர்லேயே நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை. துரைமுருகன் அவர்கள் வேலூர் மாவட்டத்தில் போற இடம் பூரா பேசுவார், துரோகிகள் நீங்க பூரா எதிரியை கூட மன்னிச்சு விட்டுருவேன், நீங்க தான் காட்டி கொடுத்தீங்க, நீங்க தான் அப்படிங்க காட்டி கொடுக்குற துரோகம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாபா விடுறேன், நாசமா போயிருக்கீங்கன்னு எல்லாமே செய்யறாரு. தொகுதிக்குள்ளேயே கட்சிக்காரங்களை அவர் யாரை சொல்றாருன்னு அவருக்கும் தெரியும், எதிர உட்காந்து கேட்டுக்கிறவங்களும் தெரியும். ஆனா அது வந்து எதிர ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்காது. ஒரு ரைவல்ரிங்கிறது வந்து நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிறது இருக்குமே தவிர, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போய் வந்து மூர்த்தியை கெடுத்து விடுவாரு, மூர்த்தி வந்து இவரை கெடுத்து விடுவாரு அப்படி போய் நிற்காது. அது வந்து ரைட்டு, அவங்களுக்கு மூர்த்திக்கு ஒரு ஈகோ ஓடிக்கிட்டே இருக்கும், புரியுங்களா? ஒரு கிளாஷ் ஓடிக்கிட்டே இருக்கும். அது தோக்கடிக்கல போய் நிற்காது. அந்த ஒரு பார்ட்டியை வந்து பாதிக்குமா சொல்ல முடியாது. எலெக்ஷன்ல ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. அது வந்து நம்பர் 1 ப்ராப்ளம். டிஎம்கே கவர்மெண்ட் மேல அதிருப்தி அலை ரொம்ப பெருசாக. இந்த 1000 ரூபா கொடுத்த பிறகும் இப்ப திரும்ப அறிவிக்கிறாங்க,
விடுபட்டவங்கலாம் நீங்கள் 1000 ரூபா அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ ஏதாவது காம்பன்சேட் பண்ண முடியுமான்னு ஏன்னா கடுமையான காரில் வந்து 1000 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க. என் பேரில் இன்னொரு காரில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஏழைக்கு வந்து கிடைக்கல. திரு தமிழன் பிரசன்னா தமிழன் பிரசன்னா பேசின ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு அம்மா சண்டைக்கே போயிடுச்சு. என்ன 1000 ரூபா கொடுத்தாரு? அவர்கள் கூட்டு வந்த கூட்டம். புரியுங்களா? ஸோ வந்து பிஜேபிக்காரன் உள்ள உரிமை பண்ணிட்டான், ஏடிஎம்காரன் உள்ள உரிமை பண்ணிட்டான். அவர்கள் கூட்டு வந்த கூட்டம். அவங்களுக்கு தான் வந்து நீங்கள் எல்லாம் ஒன்றுக்குள்ள தெரிஞ்சுங்க. அந்த அம்மா வரிக்கு வரி சண்டை போடுது. என்னத்துக்காவது அந்த 1000 ரூபா அப்படின்ட்டு. அப்போ வாங்கினவர்களுக்கும் நிறைவில்லை, வாங்காதவர்களுக்கு கடும் அதிருப்தி. அது பிரயோஜனம்னா மாதம் 1300 கோடி ரூபா வந்து எல்லா தான் போய் நிற்கிது. 10 பைசா பிரயோஜனம். அவர்களுக்கு ஓட்டாக கூட மாறலை. புரியுங்களா? அந்த ஆன்டிங்கன்ஸ் பாருங்க. அந்த ஆன்டிங்கன்ஸ் பெருசாக இருக்கும்போது இந்த எம்எல்ஏக்கள் மேலேயும் அந்த அதிருப்தி இருக்கும். என்னுடைய லோக்கல் எம்எல்ஏ சரியில்லை அப்படின்னு இருக்கும். மந்திரிகள் மேலேயும் இண்டிபெண்டாக இருக்கும். பார்ட்டியாக ஆஸ் ஹோல் கவர்மெண்ட்டாக ஒன்று, இண்டிவிஜுவலாக சில எம்எல்ஏக்கள் மேலே இருக்கும், இண்டிவிஜுவலாக சில மினிஸ்டர்ஸ் மேலே இருக்கும். ஜெயலலிதா என்ன பண்ணிடுவாங்க பியூட்டிஃபுல்லாக அப்படின்னா, நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. யார் யாரெல்லாம் கெட்ட பேர் வாங்கியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு காலி பண்ணி விட்டுருவாங்க. அப்போ அந்த அதிருப்தி வந்து ஓரளவு மட்டுப்படும். இப்போ வந்து லோக்கல் எம்எல்ஏ சரியில்லை 4 பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும்னா வந்து காம்பன்சேட் ரைட்டு, நல்ல வேலை இவருக்கு மட்டும் சீட்டு கொடுத்தா தொலைச்சிக்கிட்டுலாம் பார்த்தேன் அப்படின்னா வேற ஆள் போட்டால் திரும்பி அந்த ஏடிஎம்கே ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ அந்த டிஎம்கேல அந்த பழக்கமும் இல்லை. அவங்க வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அவர்களுக்கே திரும்ப 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 சீட்டு கொடுத்து பழகிட்டாங்க, அல்லது அவர்கள் குடும்பத்துக்கு. அப்போ அந்த ஆன்டி கம்பன்சி வந்து கட்சிக்கு, ஆட்சிக்கு, எம்எல்ஏக்கு, மினிஸ்டர்ஸுக்குன்னு அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ இவர்களுக்குள்ள கோஆபரேஷனும் இல்லாமல் போயிடுச்சுன்னா இன்னும் அதிகமாக வந்து